வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போற ஒரு ஏஐ டூல் விக்ஸ் ஏஐ. நார்மலா வெப்சைட் கிரியேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கிறவங்க கோடிங்ல வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி கோடிங் நாலேஜ் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜா பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் பிரஸ்ல வெப்சைட்ஸ் இருந்தது. வேர்ட் பிரஸ் வெப்சைட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஹோஸ்டிங் ப்ளூ ஹோஸ்ட், கோடாடி இந்த மாதிரி ஹோஸ்டிங்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுல வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம கிட்ட தீம் இருக்கும். அந்த தீம், பிளக்இன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிராக் அண்ட் டிராப் ஒரு வெப்சைட்டுக்கான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா அந்த இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா கேலரிஸ்ல இருக்கிற மாதிரி இமேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த இமேஜஸ் ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும், ஒரு வீடியோ ஆட் பண்ணணும்னா அதை எடுத்துட்டு அந்த டிராக் பண்ணி அந்த தீம்ல நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். அந்த வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு பர்சனலைஸா இருக்கும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவையில்லை. இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட் வர பீரியட்லயே பார்த்தோம் அப்படின்னா விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கிரியேட்டிங் பிளாட்ஃபார்ம் இருந்தது. அந்த விக்ஸ் அப்படின்ற அந்த வெப்சைட் கிரியேட் பண்ற பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு சில அட்வான்ஸ் மெத்தட் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ இன்டெகிரேட். இப்போ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா ஏஐ கிட்ட ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா ப்ராம்ப்ட் இருந்தா போதும். ப்ராம்ப்ட் மூலமா நம்ம ப்ராம்ப்ட கொஸ்டின்ஸை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ப்ரோக்ராமிங் அது டிசைன் பண்ணி கொடுத்துரும் அந்த பேஜ். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராம்ப்ட ப்ராப்பரா கொடுத்தா போதும். அப்போ இந்த விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம், விக்ஸ் ஏஐ. ஸோ இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க. வணக்கம்மா. வாட் இஸ் விக்ஸ் ஏஐ? வாட் ஆர் த அட்வான்டேஜ்? வாட் ஆர் த ஃபீச்சர்? ஸோ இன்னைக்குள்ள நம்மளோட டெக்னாலஜில பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான், யூடியூப் இந்த மாதிரியான ஆப்ஸ் நம்ம மொபைல்ல அடிக்கடி பாக்குற ஆப்ஸ். இதுவே நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்றப்போ அந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு சில ஆப்ஸ் சப்போர்ட் பண்ணும், சில ஆப் சப்போர்ட் பண்ணாது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெப்சைட் நம்ம பில்ட் பண்றதுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோடிங் நாலேஜ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, JavaScript இந்த மாதிரியான கோட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இயர்லி ஸ்டேஜஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பேம்ப்ளெட்ஸ், பேனர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு அவங்களோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வெப்சைட் வந்ததுனால நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நம்மளால வெப்சைட்ல அவங்களோட பிசினஸ் ஐடியாஸை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு இப்போ ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓபன் பண்றாங்க, ஃப்ரெஷர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் அவங்களாம் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணணும் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு லாங் டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷனல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா 1 month ஆகும், 2 months ஆகும். அது பேஸ்ட் ஆன் த ஒர்க். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதாதான் நம்மளால வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு ஏஐ நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏஐ அப்படின்னா என்னன்னா இது ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ, நம்ம என்ன கொஸ்டின் பண்றோமோ அந்த கொஸ்டினை அதுவே ஆன்சரை நம்ம ஓனா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா அதுவே கொடுக்கும். அது நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம கொடுக்கறது. இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு ஹியூமன் ரோபோட்டிக் மாதிரி. ஸோ இது சப்போர்ட் பண்ணும். இதுல நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை அனலைஸ் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கும். இப்போ இந்த ஏஐனா என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ விக்ஸ் ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ விக்ஸ் ஏஐ அப்படின்றது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது யூஸ் பண்ணி நம்மளால வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு ஸ்மார்ட் வெப்சைட் பில்டர். ஸோ டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்ததுக்கு அப்புறமா வெப்சைட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வெப்சைட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் இல்லாம விக்ஸ் ஏஐல நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட் கிரியேட் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஐடியாஸை நம்ம ப்ராம்ப்டா கொடுக்குறோம். சப்போஸ் ப்ராம்ப்ட் கூட கொடுக்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு பிசினஸ் ரிலேட்டட் ஐடியாஸ் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு சிங்கிள் லைன் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் ஐடியாஸ்க்கு என்ன, உங்களோட ஐடியாஸ் என்ன, உங்களோட கோல் என்ன, ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன இருக்கணும், லேஅவுட்ஸ், கலர்ஸ், தீம்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஐ டெக்ஸ்ட் ஜெனரேட்டர் அப்படின்ற ஒரு டூல், ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதுல உள்ள கொஸ்டின்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணாலே போதும், நம்மளால விக்ஸ் ஏஐ வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா
2006ல வந்து ஃபவுண்டர்ஸால இதை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆரம்ப காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட் பில்டரா தான், வெப் டெவலப்மெண்ட்க்கு வெப்சைட் பில்ட் பண்றதுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்ததுக்கு அப்புறமா இந்த விக்ஸோட ஏஐ நம்ம மெர்ஜ் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா வந்து நம்மளால ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். சோ இதோட எவால்யூஷன் ஆஃப் விக்ஸ் ஏஐ பாத்தீங்கன்னா 2016ல வந்து விக்ஸ் ஏடிஐ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது ஆர்டிபிஷியல் டிசைன் இன்டெலிஜென்ஸ். சோ நம்ம விக்ஸ் ஏஐ அப்படின்றப்போ அதுல வந்து டிசைன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டிசைன் மட்டும் தான் வரும். சோ ஆர்டிபிஷியல் ஏஐயோட டிசைனை வந்து இன்னும் அட்வான்ஸ்டு ஃபீச்சரா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 2018ல இருந்து 2020ல வந்து என்ஹான்ஸ்டு டிசைன் அண்ட் கண்டென்ட். சோ இந்த என்ஹான்ஸ்டு டிசைன்ஸ் எந்த அளவுக்கு வந்து டிசைன் நம்மளோட ஓன் கிரியேட்டட், நம்ம தான் வந்து டிசைன் கிரியேட் பண்றோம், நம்ம என்ன மாதிரி கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிசைன் வந்து வரணும் அப்படின்றதுக்காக டிசைனும் கண்டென்ட்டும் நம்மளுக்கு ஏத்த நம்மளோட வெப்சைட் ரிலேட்டடா நம்ம பிசினஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான டிசைன்ஸையும் கண்டென்ட்டையும் வந்து இது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். 2021ல இருந்து 2022ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்டெலிஜென்ட் இன்டெகிரேஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா SEO டூல் இருக்கும், ஐ மீன் SEO ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த SEO என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ கூகுள்ல வந்து நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா கீழே வந்து சில ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் யூடியூபோட வெப்சைட் கொடுத்தோம்னா நமக்கு கீழே ஆல்ரெடி வந்து சர்ச் பண்ணது எல்லாமே ஷோ ஆகும். இதுவே வந்து இந்த டூல் இந்த ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மத்தவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட இது வந்து ஃபர்ஸ்ட்ல ஷோ ஆகும். ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் 4 சர்ச்சஸ்க்குள்ள நம்மளோட இது ஷோ ஆகும். ஸோ பிசினஸ் ஐடியாஸ் அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட பிசினஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த SEO டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களோட பிசினஸ் ஒன்று அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும், நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும், ஸோ அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் 2023ல தான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ அண்ட் பர்சனலைசேஷன். ஸோ ஏடிஐ லான்ச் பண்ணாங்க, அப்புறமா வந்து என்ஹான்ஸ் டிசைன் கண்டென்ட் லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெகிரேஷன் எல்லாமே ஆட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் 2023ல ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தோட வந்து ஏஐ மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த டிசைன் வேணும், இந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம VS கோட்ல காமிக்கிற மாதிரி கோடிங்ஸ் அப்புறமா நம்ம கோடிங் யூஸ் பண்ற மாதிரிலாம் நமக்கு இதுல தேவையே இல்லை. ஜஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், சைட்லயே வந்து உங்களோட வெப்சைட் வந்து ஷோ அப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதோட கோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் விக்ஸ் ஏஐ பார்க்கலாம். ஸோ ஏஐ வெப்சைட் ஜென்ரேட்டர். ஸோ நான் சொன்னதான் ஸோ ஏஐ வச்சு நம்ம வெப்சைட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து 2 வேஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஏஐ வெப்சைட் ஜென்ரேட்டர், இன்னொரு டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர். வெப்சைட் ஜென்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே நமக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுவே ஆல்டர்னேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். என்னோட வந்து இமேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கணும், உங்களோட பிசினஸ் ஐடியாஸ் என்ன, கோல்ஸ் என்ன, இது மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டினை நம்ம கிளிக் பண்ணாலே போதும், ப்ராம்ப்ட் இல்லாம நம்ம இந்த 10 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணாலே போதும், ஒரு வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிராக் அண்ட் டிராப் எடிட்டர். இந்த எடிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பட்டன்ஸ், இமேஜஸ், அப்புறமா டெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து வெப்சைட்ல அப்படியே வந்து ஒரு அலைன்மெண்டா காமிக்கும். இப்போ என்னோட பட்டன்ஸ் வந்து கீழே இருக்கு, அதை நம்ம லெஃப்ட் கார்னர்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிராக் அண்ட் டிராப் எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம அதை மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்து சென்டர்ல இருக்கணும், இல்லைன்னா லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர், இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் சஜஷன்ஸ். ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஷோ அப் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்க இந்த டிசைனை யூஸ் பண்ணுங்க, எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு டிசைன் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிளவர் டிசைன் வேணும் பேக்ரவுண்டுக்கு அப்படின்னு நீங்க கொடுத்தாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். இந்த மாதிரி நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிசைன் ஷோ அப் ஆகும். ஃபர்தரா பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து அதுவே காமிக்கும், சஜஷன்ஸா காமிக்கும். அதுல எந்த டிசைன் நம்மளுக்கு வேணும்ன்றத வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் SEO டூல். ஸோ இது முன்னாடி சொன்னதா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஷார்ட்டா சொல்றேன். ஸோ இது வந்து கூகுள்ல நம்மளோட வெப்சைட்டை வந்து டாப் சர்ச்ல வந்து காமிக்கும். கூகுள் சர்ச் இன்ஜின்ல எனக்கு இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து மேக்கப் ப்ராடக்ட் வச்சு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்க அப்படின்னா மேக்கப்ல போட்டாலே போதும், உங்களோட வெப்சைட் வந்து ஃப்ரண்ட் டாப்ல வந்து ஷோ அப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி டிசைன். ஸோ இந்த மொபைல் ஃப்ரெண்ட்லி டிசைன் எப்படின்னா நம்ம வந்து லேப்ல தான் வந்து நம்மளோட வெப்சைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. மொபைல்லே ஈஸியா வந்து வித்தின் ஒரு 2 hours 3 hours நம்ம வந்து கோடிங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மொபைல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும்,
அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இ-காமர்ஸ் சப்போர்ட். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு, சேல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு இ-காமர்ஸ் சப்போர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் அண்ட் கஸ்டமைஸ் யுவர் ஸ்லைட்ஸ். ஸோ இன்ஸ்டன்டா ஜெனரேட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேக்கப் ப்ராடக்ட் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுல போயிட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும், இதோட இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா கோடிங்கே வந்து நமக்கு தேவையே இல்லை. கோடிங் நாலேஜ் வந்து சுத்தமா நமக்கு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கோடிங் நாலேஜ் இல்லாதவங்க கூட வந்து இந்த விக்ஸ் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃப்ரீலான்சர்ஸ்க்கு, என்டர்பிரிட்டர்ஸ்க்கு, இந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விக்ஸ் ஏஐ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெஸ்ட் டூல்னு சொல்லலாம். ஸோ டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ற மாதிரி இந்த விக்ஸ் ஏஐ யூஸ் பண்ணா நமக்கு 1 month ஆகும் கிரியேட் பண்றதுக்கு, இல்ல டிலே ஆகும் அப்படின்ற அந்த டென்ஷனே நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஈஸியாவே வித்தின் 1 டேக்குள்ள நம்ம வந்து முடிச்சிடலாம், நம்மளோட ப்ராஜெக்டை முடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாவும் இருக்கும். ப்ரொஃபஷனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல டிசைன் பண்ணலாம். உங்களோட ப்ராம்ப்ட் ஐடியாஸை வச்சு நீங்க யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து அது வந்து இன்னும் ப்ரொஃபஷனலா வந்து அந்த டிசைன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அஃபோர்டபுள் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து விக்ஸ் ஏஐ பத்தி நம்மளுக்கு வெப்சைட் பில்ட் பண்றது இந்த டூல் வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு கோடிங் போடுறவங்க தெரிஞ்சவங்க ஹையர் பண்றதை விட இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹையர் பண்றவங்களை வச்சோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து வித்தின் 1 day to 2 days வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இங்க வந்து டைம் கன்சியூம் ஆகுது, டைம் சேவிங்காகவும் இருக்கு. நெக்ஸ்ட் கஸ்டமைசேஷன் அவைலபிள். ஸோ நம்ம கஸ்டமைசேஷன் எப்படி வேணாலும் நம்ம வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பிங்க் கலர் ஃபாண்ட் தான் வேணும், இல்ல ப்ளூ கலர் தான் வேணும், எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, ஸோ வேற டிசைன் வேணும் அப்படின்னு. ஒன்ஸ் வெப்சைட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும், என்னென்ன தேவை, எனக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோகால்ஸ் வேணும், பிசினஸோட ஐடியாஸ் வேணும், பிசினஸ் டீடைல்ஸ் இருக்கணும், அந்த டீடைல்ஸோட இமேஜஸ் எல்லாமே இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் கஸ்டமைசேஷன். இப்போ பாத்தீங்கன்னா தீம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் தீம்ஸ் மட்டும் தான் அதுல காமிக்கும். அந்த தீமை மட்டுமே வச்சுதான் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பெய்டு ஃபீச்சர்ஸ். ஸோ ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு அமௌண்ட் வந்து தேவைப்படும். அன்லெஸ் ப்ரீமியம் ஃபீச்சர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்லி ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம் இந்த விக்ஸ் ஏஐ டூல்ல. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் டிபெண்டன்ஸ். இன்டர்நெட் இருந்தாதான் வந்து நம்மளால இது யூஸ் பண்ண முடியும். இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதுல ஒரு டிசைன் வந்திருக்கும், நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவீங்க, அதே ரிப்பீட்டட் டிசைன் வந்து திரும்பவும் அடுத்த வெப்சைட்ல இருந்து வந்திருக்கும். இது வந்து சம்டைம்ஸ் வந்து இது அக்கர் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் டிசைன்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு, என்டர்பிரிட்டர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, ஃப்ரீலான்சர் கிரியேட்டிவ்க்கு, மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலுக்கு, அப்புறமா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் நான் ப்ராஃபிட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த விக்ஸ் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி டெவலப் பண்றாங்க, அவங்களோட ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு வைட்ல ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கறது மாதிரி இப்போ வந்து நம்ம கூகுள்ல மொபைல் போன்ஸ்ல நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது வந்து வெப்சைட் தான். அந்த மாதிரி நம்ம வெப்சைட்டை வந்து பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸை டெவலப் பண்றது, அவங்களோட பிசினஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தணும். ஸோ தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட கம்பெனியை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா இந்த காலத்துல நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ஸோ நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இந்த எஸ்இஓ ஃபீச்சரை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து சீக்கிரமாவே வந்து வேர்ல்டு வைட்ல ரீச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, ஃப்ரீலான்சர்ஸ், என்டர்பிரிட்டர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கிற ஒர்க் பண்றவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்.
நெக்ஸ்ட் வந்து கீ காம்படிட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஸ்பேஸ் ஏஐ, டியூரபிள் ஏஐ, ஹாஸ்டிஞ்சர் ஏஐ வெப்சைட் பில்டர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட கீ காம்படிட்டர்ஸ். நெக்ஸ்ட் விக்ஸ் ஏஐக்கும் ட்ரெடிஷனல் வெப்சைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, விக்ஸ் ஏஐல வந்து நம்ம கோடிங் நாலேஜ் தேவையில்லை, அது மட்டும் இல்லாம டைமும் கன்சியூம் ஆகும். அதுவே ட்ரெடிஷனல் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோடிங் நாலேஜ் தேவைப்படும். HTML, CSS, JavaScript இது யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் இதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து டைம் ரொம்ப லாங்கா டைம் எடுக்கும். ஸோ இப்போ இதுல ஒன்லி கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து ட்ரெடிஷனல்ல இருந்து ஏஐ வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்றவங்க, வெப் டெவலப்பர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க பேர் என்ன? தர்ஷனா. தர்ஷனா. இதுல பேர் போட்டுக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ क्वेश्चन அண்ட் ஆன்சர் போலாமா? எஸ். ஓகே. தர்ஷனா, ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷனல் வே ஆஃப் வெப்சைட் கிரியேஷன் அப்போ ஏஐ மூலமா ப்ராம்ப்ட் மூலமா கிரியேட் பண்றதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டிஃபரெண்ட்? சார் இப்போ வந்து நம்ம ஏஐ விக்ஸ் ஏஐ யூஸ் பண்றப்போ இது வந்து வித்தின் செகண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஆனா அதுவே நம்ம ட்ரெடிஷனல் வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா லாங் டைம், ஒரு 1 month அந்த மாதிரி லாங் டைமா இருக்கும். ஒன்லி இதுல என்னன்னா அதுல கோடிங் யூஸ் பண்ணுவோம், இதுல கோடிங் யூஸ் பண்ண மாட்டோம். விக்ஸ்ல நம்ம கோடிங் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த விக்ஸ் ஏஐ வந்து எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்றதுக்கு அதிகமா இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போதைக்கு அதிகமா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், அதாவது வெப்சைட்ஸ், வெப் டெவலப்பர் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபீல்டு வேணாலும் ரொம்ப 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 ஃபீல்டு என்ன ஹை இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஃபீல்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனிஸ், பிகினர்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட வெப்சைட்ஸை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த விக்ஸ் ஏஐல நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பைத்தான்ல இந்த பேஜை கிரியேட் பண்ணி கொடு அப்படின்றத நான் வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பைத்தான்ல கோடிங்ல எனக்கு அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்குமா? இல்ல சார். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா VS கோட்ல இருக்கிற மாதிரி நமக்கு சென்டர்ல கோடிங் விசிபிள் ஆகாது. நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடுல வந்து வெப்சைட் பில்ட் ஆயிடும். நம்ம கோடிங் வந்து அது ஷோ ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயே வந்து ஜெனரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPTல நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி காமிக்குதோ அதே மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே நம்மளோட வெப்சைட் பில்ட் ஆகும். பட் எனி வெப்சைட், அதாவது கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற லாங்குவேஜே வந்து ப்ரோக்ராமிங் தானே. அது வந்து வீடியோவா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது வந்து பைனரி லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி அதுலதான் அது சேவ் ஆகும். அப்போ இந்த ப்ராம்ப்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும், ஆனா நம்மளுக்கு தெரியாது, அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் எடிட் பண்ணணும்னா கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கோடிங் வந்து அதுல ஆயிருக்கும், ஆனா கோடிங் விசிபிள் ஆகாது. அது ஒண்ணு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தோம்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட்லயே சேம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ், ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் இது எல்லாமே வந்து பண்றோம் அப்படின்னா அந்த இமேஜ் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரோக்ராமிங் அது தெரியாது. பட் நம்ம சைமல்டேனியஸா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லாங்குவேஜ், இந்த கோடு இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எடிட் பண்ணாலும் நம்மளுக்கு இங்க எடிட் ஆயிடும். இந்த இடத்துல எடிட் பண்ணாலும் இமேஜை எடுத்துட்டு வந்து டிராக் பண்ணி எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம், இல்ல கோட்லயும் நம்ம எடிட் பண்ணிக்க ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராம்ப்டோட ரோல் வந்து ஏஐல என்ன இம்பார்ட்டன்ட் ஆகும்? சோ ஏஐயோட ப்ராம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற விதத்துல பொறுத்து. இப்போ நம்ம ப்ராம்ப்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படின்றப்போ அவங்களாம் வந்து ஈஸியா ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணலாம். அதுவே ப்ராம்ப்ட் அது இது தெரியாதவங்க நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து ஒரு மேக்கப் கம்பெனி ரிலேட்டடா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கிரியேட் ஆயிடும், வெப்சைட் கிரியேட் ஆயிடும். அது கூட நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் ஆட் பண்ணணும், இப்போ எங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணணுமா, பிளாக் ஆட் பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே ஆப்ஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணும். இந்த ஆப்ஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணும். இந்த ஏஐ ப்ராம்ப்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இதுவாயிருச்சு இப்போ உள்ள ஜெனரேஷன்ல. இப்போ விக்ஸ் ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் பண்ணிக்குமா வெப்சைட்? நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் பண்ணுமா? சோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் சார் அது வந்து பில்ட் பண்ணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து
ஒரு பிசினஸ்க்கான ஒரு வெப்சைட் வேணும், இ-காமர்ஸ் வெப்சைட். இப்போ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு வந்து அமேசானுடைய வெப்சைட்டை நீ சாம்பிளா எடுத்துக்கோ, நான் வந்து அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராம்ப்டை எக்ஸாம்பிளுக்கு நீ அமேசானை எடுத்துக்கோ அப்படின்னு போட்டோம்னா எனக்கான வெப்சைட் வந்து அமேசானோடைய ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி கொடுக்குமா, இல்ல நம்ம ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம்? இல்ல சார், நம்ம ஃபார்ம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரோல் இது கொடுத்து வச்சுக்கோம், இதை ரெஃபரன்ஸா பண்ணி நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணு அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு நம்ம ஹெட்டிங் என்ன பிசினஸ் ரிலேட்டடா அமேசான் மாதிரி அமேசானோட இமேஜ் வந்து எடுத்துக்கோ ரெஃபரன்ஸா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே போதும், அது இமீடியட்டா அமேசான் ரிலேட்டடா கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரகிள் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இது கிரியேட் பண்ற வெப்சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கலர் வந்து கேட்டிருப்போம், அது வந்து ஒரு கலர் வந்து கொடுத்துருப்போம், இல்ல ஒரு நடுவுல வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் கண்டென்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு இமேஜ்ல சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் திருப்பி ப்ராம்ப்ட்ல தான் போய் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல டைரக்டா இங்க வெப்சைட்லயே பண்ணணும்? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா டிராகன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜஸ் இங்க இருக்கணும், இமேஜுக்கு ரைட் சைட்ல டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதுலயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும், இப்ப இந்த பேஜ்ல ஹோம் பட்டன் இருக்கு, எனக்கு லாகின் பட்டன் தேவை அப்படின்றப்போ அதை மட்டும் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், மத்தபடி வேற எதுவும் மத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதே கஸ்டமைஸ் பண்ணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா பைத்தான்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். பைத்தான்ல வந்து பார்த்தோம்னா ஹிஸ்டரிஸ் நம்ம அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேர்ட்பிரஸ் வெப்சைட்னு ஒன்று இருக்கு, அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க தீம்ஸ் இருக்கும். இப்போ பார்பர் ஷாப்புக்கு எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா நான் அந்த தீமை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா போதும், அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த பார்பர் ஷாப் அது லுக் வந்து பார்பர் ஷாப்போட லுக்கே இருக்கும் அந்த வெப்சைட். அதுல இருக்கிற இமேஜ் மட்டும் நம்மளோட இமேஜ் வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் கண்டென்ட், அட்ரஸ், இதை மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா போதும். அப்போ ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தீம் தேவைப்படும், பிளகின்ஸ் அதுக்கு தேவையான டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிளகின்ஸ் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேணும் அப்படின்னா சாட் பாக்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி விக்ஸ்ல என்னென்ன மாதிரி டெம்ப்ளேட் எல்லாம் இருக்கு? விக்ஸ்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டட், டீச்சர்ஸ்க்கு, அப்புறமா போர்ட்ஃபோலியோ, அப்புறம் பிளாக்ஸ், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே அதுவே இருக்கும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வெப்சைட் சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம், இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராம்ப்ட் எனக்கு வேற ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் தேவை, எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்ல நீங்க வேற ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் நேம் கொடுத்தாலே போதும், அந்த டெம்ப்ளேட்டே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராம்ப்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ், கோடிங் நாலேஜ் இது எதுவுமே தேவையில்லை, யார் வேணும்னாலும் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது. இதே மாதிரிதான் வேர்ட்பிரஸ் வெப்சைட்லயும். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடர்ன் வேர்ல்டுல இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லே ஆஃப் நடந்துட்டு இருக்கிற இந்த பீரியட்ல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த ப்ரோக்ராமிங் நம்ம படிக்கிறோம் இன்னைக்கு, வெப் டெவலப்பர், கம்ப்யூட்டர் ஐடி இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுடைய எஜுகேஷனா இருக்கு, அந்த ஜாபும் இருக்கு. அப்போ இது எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கும், இதுல ஃபியூச்சர் எப்படி பாதிக்குமா, இல்ல என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்? சோ இப்போ இந்த ஃபியூச்சர்ல இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து இந்த விக்ஸ் இப்போ நிறைய ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கோடிங் நாலேஜோடய வந்து வர்றது இல்லை. சில பேர் வந்து கோடிங் நாலேஜ் தெரியாதவங்க கூட வந்து கோடிங் நாலேஜ் உள்ள ஃபீல்ட்ல வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கோடிங் முடிச்சு, அதாவது கோடிங் தெரிஞ்சவங்களும் கோடிங் தெரியாதவங்களும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலைக்கு போகணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விக்ஸ் ஏஐ டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபெக்ட்பிலிட்டி, சாட்ஜிபிடி, இந்த மாதிரி எல்லாருமே கோடிங் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஏஐனா என்னன்னு தெரியாதவங்க கூட வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு வேலைக்கு போகணும், இங்க வெப்சைட் பில்ட் பண்ண சொல்றாங்க, நமக்கு அது தெரியல அப்படின்றப்போ இந்த ஏஐ டூல் வந்து இந்த விக்ஸ் ஏஐ டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூமா. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஏஐ டூல் விக்ஸ் ஏஐ அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா வந்து புரியுற அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல், உங்களுடைய பிசினஸ்க்கு, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான டிஜிட்டல் டூலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.